ஹாண்டா வைரஸ் நெருக்கடி எவ்வாறு உருவெடுக்கும் என்பதை உலகத்தின் கண்கள் தொடர்ந்து கவனித்து வருகின்றன. இந்த வைரஸ் எலிகள் குழுமத்தின் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு உயிர்க்கொல்லி நோயாகும். எம்.வி. ஹோண்டியஸ் என்ற சொகுசு கப்பலில் ஏற்பட்ட பல மரணங்கள் மற்றும் நோய் தொற்றுகளுக்கு பிறகு இந்த நோய் குறித்த செய்திகள் வெளிவந்தன. ஆரம்பத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், மேலும் பிற பயணிகளும் பாதிக்கப்பட்டனர். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உட்பட உலகத் தலைவர்கள் இந்த நெருக்கடியை கவனித்து வருகின்றனர். ஹாண்டா வைரஸ் பாதிப்படைந்த கப்பலை ஏற்றதற்காக கேனரி தீவுகளுக்கு திருத்தந்தை அவர்கள் நன்றி தெரிவித்தார். ஹோண்டியஸ் கப்பலில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்களில் வேறு எந்த புதிய பாதிப்புகளும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு பயணிகள் கேனரி தீவுகளில் இறங்கி தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய நிலையில் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் நாடுகளில் புதிய பாதிப்புகளை உறுதி செய்ய தொடங்கின. சமீபத்தில் பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட சாட் மற்றும் மாலி நாடுகளில் அதிகரித்து வரும் வன்முறைகள் குறித்தும் தனது கவலையை வெளிப்படுத்தினார்.